ஒரு வீடியோ வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற delete மெத்தட். இது ஒன் ஆஃப் த அரே மெத்தட் தான். ஸோ இது வந்து அரேயில் எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ஜெக்டில் எப்படி ஒர்க் ஆகுது, இதனால் யூசஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ delete மெத்தட்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நேம்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வந்து நம்ம எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட ஏஜ் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏஜ் வந்து நான் 21 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசண்ட் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து என்ன சொல்கிறேன், நான் ட்ரூன்னு சொல்கிறேன், ஓகேவா. இந்த மாதிரி 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா இதில் ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு delete பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை delete பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், delete மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த delete மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா delete பண்ணாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இது என்ன பண்ணால் ரிமூவ் த ப்ராப்பர்ட்டி பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம இதனால் நம்மளால் என்ன பண்ணோம் அப்படின்னா இது கார்பேஜ் கலெக்ஷனில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ரீக்ளைம் பண்ணிக்க முடியும், ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணாது, delete பண்ணாது, இது ஜஸ்ட் ரிமூவ் மட்டும்தான் பண்ணும். இந்த இடத்துல இருக்கிறத இப்படி ரிமூவ் மட்டும் தான் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் த ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க. அதில் ஒரு ஐட்டமை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா இப்படி ரிமூவ் பண்ணி விடுறீங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணல, தூக்கி போடலை, ரிமூவ் பண்ணுறீங்க. வேண்டப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் delete வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அரே மெத்தடில் ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா delete ஸோ டெலீட்டுன்னு போட்டுட்டு எதை delete பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டில் இருக்க எதை delete பண்ண போகிறோம், நான் ப்ரெசன்ட் அப்படின்றத delete பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ரெசன்ட் ப்ராப்பர்ட்டி delete பண்ணணுன்னா டெலீட்டோட சின்டெக்ஸ் என்னது, delete வந்து மெத்தட் நேம், அதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எந்த ப்ராப்பர்ட்டியை delete பண்ண போகிறோம். இப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்சாலில் போட்டு பாருங்கள், console.log. இது வந்து என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் பண்ணும் ட்ரூ, ஓகேவா. ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிளும் போட்டுக்கலாம். இப்போ வேரியபிள் போட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம், இஸ் delete or not அப்படின்னு வேரியபிளை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து செக் பண்ணிங்கன்னா இதில் என்ன வரும் அப்படின்னா ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ ஃபால்ஸ் வந்துச்சுன்னா என்ன, ரிமூவ் ஆகலைன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் delete ஆகலைன்னு அர்த்தம், நாட் ரிமூவ்ட், ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் ரிமூவ்டு. ஸோ இந்த ஃப்ளாகை வச்சு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக என்ன லாஜிக் எழுதணுமோ நீங்கள் எழுதலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் என் ஆப்ஜெக்டை பார்க்குறேன். ஸோ ஆப்ஜெக்டில் எனக்கு என்ன இருக்குன்னா ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன், ஆப்ஜெக்ட் ரிமூவ், ஓகேவா. ஸோ நான் கன்சாலில் போடுறேன், நீங்களும் போட்டு பாருங்கள். அடுத்து வந்து நான் இன்னொன்று போடுறேன். இப்போ வந்து நான் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே கால் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், நான் இந்த ப்ராப்பர்ட்டியை தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி அப்போ என்ன இருக்காது, ஆப்ஜெக்டில் இருக்காது. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணும்போது என்ன வரும், ஆப்ஜெக்டில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லை, அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் கால் பண்ணும்போது அன்டிஃபைன்டுன்னு வரும். ஸோ இப்படி தான் வந்து delete வந்து ஒர்க் ஆகும், தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் வைஸில், ஓகேவா. இப்போ நம்ம போய் கன்சாலில் பார்ப்போம். இதே வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்சாலில் பார்த்துக்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கன்சாலில் போனீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிமூவ், இதில் என்ன இருக்குது, ப்ரெசண்ட் இல்லை. ப்ரெசண்ட்டை நம்ம வந்து கால் பண்ணும்போது என்ன வருது, அன்டிஃபைன்டுன்னு வருது. ஸோ ஆப்ஜெக்ட் வைஸ் வந்து இப்படி தான் நம்ம delete பண்ணணும், அது இப்படி தான் ரிமூவ் ஆகும். எப்போ வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அரேயில் வந்து நம்ம delete பண்ணால் இதே மெத்தட் யூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ அரேயில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அரே வந்து எப்படி இருக்கும், நான் வந்து ஒரு அரே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய அரே வந்து எப்படி இருக்கும், லெட் அரேன்னு போட்டுட்டு நான் அரேயில் என்ன பண்ணிக்கிறேன் 1, 2, 3, 4 நான் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகணும், இந்த 3 மட்டும் நான் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம delete மெத்தட் யூஸ் பண்ணும்போது அந்த 3ன்றது ரிமூவ் ஆயிரும். ஆனால் ரிமூவ் ஆகிட்டு என்ன ஆகும்னா அந்த 3க்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகிருக்கும் எம்டி அப்படின்ற ஸ்பேஸ், எம்டி
ஸ்பேஸு இல்லைன்னா ஒரு எம்டி டேக், இந்த மாதிரி ஒரு டேக் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் டெலீட் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா அரேவை பொறுத்த வரைக்கும், இது ஆப்ஜெக்டில் இல்லை அரேவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த 3 அப்படின்ற எலமெண்ட்டை என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது ரிமூவ் தான் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எம்டியாக கொடுத்துருக்கோம். அப்போ அதோட லுக் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 1, 2, இந்த இடத்துல வந்து எம்டினே சில டைம் வரும், சில டைம் என்னென்னா ப்ராக்கெட் வரும். இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் லென்த் எம்டி பண்ணிட்டோம், நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம், லென்த்து செக் பண்ணும்போது சேம் லென்த்தாக தான் இருக்கும். என்னவாக இருக்கும், சேம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அரேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டெலீட் மெத்தடை யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாப்பு ஆர் ஷிஃப்ட்டு இல்லைன்னா ஸ்லைஸு இல்லைன்னா ஸ்ப்ளைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து அது வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு லென்த்து வந்து கரெக்டாக காமிக்கும். பட் வந்து டெலீட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரிமூவ் தான் பண்ணும், லென்த் சேமாகவே இருக்கும், எம்டின்னு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த லூப்பில் போட்டாலும் இந்த எம்டியும் என்ன ஆகும்னா உங்களுக்கு லூப்பில் போகும். ஸோ அரேவில் வந்து இப்படி டெலீட் பண்ணுறது வந்து தட் மீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா யூஸ்லெஸ்ன்ற மாதிரி தான். ஸோ இது வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா பாப்பு, ஷிஃப்ட்டு, ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போய் வந்து ப்ரௌசரில் பார்ப்போம், வந்து ஒரு டெலீட்டுக்கு வந்து இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரௌசரில் பார்ப்போம். ப்ரௌசரில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் அரேயில் இருக்கிற இதை வந்து இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறேன் 0, 1, 2. ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா இது ரிமூவ் ஆகிருக்கும், பட் வந்து இந்த இடத்துல எம்டியாக இருக்கும். நான் உங்களுக்கு ப்ரௌசரில் கன்சோலில் காமிக்கிறேன், எந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்குன்றது உங்களுக்கு புரியும். இப்போ நான் இதை கன்சோலில் போட்டுக்கிறேன் அரேன்னு. இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். நீங்கள் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரேயில் இருக்கிறது எப்படி பாருங்கள். 1, 2 இருக்குது, எம்டி. நம்ம 3 வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், தட் மீன்ஸ் டெலீட் மெத்தட் வச்சு. ஆனால் என்ன இருக்குது, எம்டின்னு ஸ்பேஸ் வந்துருக்கு. லென்த் பாருங்கள் 4னே இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று ரிமூவ் ஆனால் என்ன இருந்திருக்கணும், லென்த்து 3 இருந்திருக்கணும், பட் 4னே இருக்குது அன்டில் நவ். அதனால் டெலீட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம அரேயில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்டாக பாப் அண்ட் ஷிஃப்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் வைஸ் போகும்போது மட்டும் நம்ம டெலீட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் டெலீட் மெத்தட் பற்றி அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.